ரன்வே அந்த பக்கத்துல தானே சார் இருக்கு? ஆமா, இது ஃளைட் திரும்புற இடம். ரன்வே அங்க இருக்கு. சிடிலாம் and obviously the radar level is not going to take over very long. ஐடியா பாருங்க. நாங்க வந்திருக்காரு சார் ஒரே. சரி அவர் ஃபோன் பண்ணுங்க சார், கிருஷ்ணா ஃபோன் பண்ணுங்க. சார் விஷயம் திடீர்னு என்னமான பாருங்க. எல்லாம் ஒரே பிளேஸ் சார், எல்லாம் ஒரே எல்லாம் கடமை அதான் நான் கேட்டேன். எவ்வளோ போகலாம் ஒன்றும் இதெல்லாம் பண்ணி இது பண்ணிக்கிறேன். அவன் தான் 11 அங்கே போட்டாங்க. ஆமாம் பார்த்துக்கலாம். எல்லாரும் பார்த்து பண்ணிக்கலாம். Toma. வணக்கம், என் பேர் அக்னிவேல் முருகன். வேலூர் விமான நிலையம் மிகவும் பழமை வாய்ந்தது. இது சிறிய ரக விமானங்கள் இயக்குவதற்காக ஏறக்குறைய 2016 மத்திய அரசின் கீழ் துவக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை அந்த சிறிய ரக விமானங்கள் இயக்க இங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் கூடிய விரைவில் இதை முடிவுக்கு கொண்டு வந்து விமானங்கள் இயக்க வேண்டும் என்று பல முறையிட்டு இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் சரியானபடி நடக்கவில்லை. அதே போல விமான நிலையம் இதை இயக்குவதற்காக சில குறிப்பிட்ட விவசாயிகளுடைய நிலங்களை கையகப்படுத்தப்பட்டது. அதற்கு உரிய பணத்தை அரசாங்கம் தரவில்லை. மேலும் இந்த விமான நிலையம் சிறப்பாக இயக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மேலும் ஒரு 11 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. முதலில் கொடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதுக்குரிய நிவாரண தொகையை வழங்கப்படவில்லை. மேலும் இப்படி கொடுக்க வேண்டிய விவசாயிகளுக்கு பணம் கொடுக்காமல்
மேலும் எப்படி ஒரு 11 ஏக்கர் கையகப்படுத்த முடியும்? இந்த சூழ்நிலையில் இதை மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த விமான நிலையத்தை சிறிய ரக விமான நிலையம் விரிவாக்கம் இல்லாமல் சிறிய ரக விமானங்களை இயக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை பயன்பெறக்கூடிய தொழிலதிபர்கள், தோர் தொழிற்சாலை, விஐடி, சிஎம்சி, நாராயணி போன்ற நிர்வாக தளங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் வருவதற்கு சிரமப்படுகிறார்கள் என்பதற்காக சிறிய ரகமான ஒரு விமானத்தை இயக்க அரசு முடிவெடுத்தது மிக்க மகிழ்ச்சி. விரிவாக்கம் செய்யாமல் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் ஒரு சிறிய ரக விமானங்களை இயக்க நடவடிக்கை எடுத்தது நன்றிக்குரியது. அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.